Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. வெங்கட் பிரபு தளபதிங்கும் போது அது டோட்டலாக ஓவரால் ஆக்ஷன் பேக் அண்ட் ஃபுல் மசாலா மூவியாக தான் இருக்கும். ஸோ நேற்று ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைட்டில் கார்டெலாம் பார்க்கும்போது நாங்களாம் மிரண்டுட்டோம். ஆஃப்டர் லியோ அப்புறம் வந்து இப்படி ஒரு டைட்டில் கார்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு சார் படத்தை வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் ஆல்ரெடி ஒரு மாதம் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஹிட் ஆகும். முன்னாடி பார்க்கும்போது டிஏஜிங்கில் வந்து அதிகபட்சம் அதில் மிஸ்டேக்னு என்ன சொல்லுவாங்கன்னா முடி இருக்குங்க இல்லையா, அந்த முடியை வந்து கொஞ்சம் ஓரளவு அப்படியே தெரிகிற மாதிரியே இருக்கும். இந்த ஜாக்கெட்டை வந்து தாடி இருந்துச்சுன்னா அந்த தாடி கொஞ்சம் அப்படியே முன்னாடி மேலே ஏறின மாதிரி இருக்கும். இதுதான் மிஸ்டேக்காக வரும். அதில் அவங்க வந்து விஎஃப்எக்ஸ் டிஏஜிங் எதுவுமே வித்தியாசம் தெரியாமல் ஒரு விஷயம் சொல்லிடணும் அவரை பற்றி. தலையில் டை அடிச்சு நிற்க வச்சு பார்க்குற ஆளுங்க அவங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் டிஏஜிங் பற்றி? இல்லை, டெக்னாலஜி இப்போ தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்கிறது இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவரோட மூவிஸில் இருந்த அந்த விசில் போட்டு சாங்லேயே அவர் ஒர்க் பண்ண எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் பண்ணிருந்தாரு. இது வந்து ஒரு பாண்ட். ஏன்னா அப்போ இருந்து அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம், ஒரு லைட் அப்பப்போ கான்ட்ரவர்சி மாதிரி வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியே அவரோட மூவி தான், அதுவும் வேறு மூவி கூட இல்லை. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கும். சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் இருக்குது. அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவ், கலாய்க்குன்னு எடுத்தால் கலாய்ச்சிட்டு போயிடும். வேற ஒன்று நம்ம சொல்லுவோம். இப்போ கிடையாது, மங்காத்தில் கூட தளபதி ரெஃபரன்ஸ் அவர் வச்சிருந்தார்ல, அதே மாதிரி இப்போ அந்த இந்த ட்ரைலரில் டைலாக் வரல, லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், அந்த டைலாக் ஏற்ற ஒரு ஃப்ரேமில் பார்த்தா அவர் தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ட்ரிபியூட்டாக இருக்கும். தளபதி வந்து விஜயகாந்த் சாருக்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மூவி அது பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. இப்போ தளபதி நினச்சிருந்தா அட்லி கூப்பிட்டு அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுப்பா, லாஸ்ட்டு படம் நல்லா பண்ணிட்டு போயிடலாம். இல்லை ஏஆர் முருகதாஸை கூப்பிட்டு காம்போ நல்லா ஹிட்டாக இருக்குது, வாங்க அடுத்த படம் பண்ணிடலாம். இல்லை சங்கர் கூப்பிட்டு புதுசாக பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் என்ன நினச்சார், கடைசி படமாக இருந்தாலும் அதுலேயும் வந்து எது டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், யாரை வந்து புதுசாக எடுத்து நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்னு யோசிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அதுக்காகவே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது. இன்னைக்கு OTFCலேருந்து விஜய் ஃபேன்ஸ் 2-3 பேர் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஸோ எவ்வளோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு அந்த ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது? அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் வந்து எதிர்பார்த்தது ஒரு ஹை ப்ளஸாக இருந்தோம். பட் இவ்வளோ ஒரு ஃபுல் பேக்கட், நீங்கள் சொல்லணும் ஆக்ஷன் பேக்கட் எல்லாமே கலந்து க்யூட்னஸ், ஆக்ஷனு, சென்டிமெண்ட், அந்த ஓல்டு நாளைய திருப்பில் அந்த ஃபேஸ்லாம் கொண்டு வந்தோன்னா ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக தான் இருந்தது. நாங்கள் நினச்சி பார்க்கல எந்த அளவுக்கு இது வருங்கிறது. கண்டிப்பாக ஒரு யாருமே அந்த அளவுக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஃபுல் பேக்கடாக தான் இருந்தது. ஆக்சுவலி வெங்கட் பிரபு பற்றி சொல்லவே வேணாம். ஃபுல் ஒரு மசாலா மூவி எடுக்கிற ஒரு ஆள். பயங்கரமாக அவர் மூவி எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ வெங்கட் பிரபு வித் தளபதிங்கும் போது அது டோட்டலாக ஓவரால் ஆக்ஷன் பேக் அண்ட் ஃபுல் மசாலா மூவியாக தான் இருக்கும். ஸோ நேற்று ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைட்டில் கார்டெலாம் பார்க்கும்போது நாங்களாம் மிரண்டுட்டோம். ஆஃப்டர் லியோ அப்புறம் வந்து இப்படி ஒரு டைட்டில் கார்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அதாவது அவரோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து கரண்ட்டில் இருக்க மூவி வரைக்கும் எல்லாமே ரீவின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தளபதி இவ்வளோ கடந்து வந்திருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் இல்லாமல் அவரோட அந்த கியூட் ஸ்மைல்ஸு, அவர் சின்ன சின்னதாக பண்ணுற அந்த பேபி திங்ஸு, அது எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆக்ஷன் ஒரு சைடு, காமெடி ஒரு சைடு, ப்ளஸ் லவ் ஒரு சைடு, ஃபுல் ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு மூவியாக இருந்தது பார்க்கறதுக்கு. ட்ரைலர்லேயே வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம விபினா வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிற ஆள் நமக்கு தெரியும், நல்லா ஃபுல் ஃபன்னாக எடுப்பாங்க. அவருக்குன்னு ஒரு கேங் இருக்கும், அந்த கேங் வச்சு எடுப்பாங்கன்னு தெரியும். அதில் போய் தளபதி எப்படி மிக்ஸ் ஆவார்ன்ற ஒரு தயக்கம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையுமே ஒரு கேங் இருக்குது. எல்லா கேங்குமே அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன விஷயம் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? எனக்கு வந்து அந்த டைட்டில் கார்டு அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது. நான் அண்ணா சொன்ன மாதிரி அந்த லியோக்கு அப்புறம் இப்போ டைட்டில் கார்டு வருமானு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதில் வந்து நான் ஒரு ஐஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எதிர்ப்பாங்க, இதோட கேரக்டர்ஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ஃபேவரட் டைட்டில் கார்டு சொல்லலாம். என்னோட பார்த்தீங்கன்னா அந்த அப்பா ரோல் தான் பயங்கரமாக இருக்காரு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு சார் படத்தை வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் ஆல்ரெடி 1 மாதம் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஹிட் ஆகும். ஸோ அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் டிஏஜிங் தளபதி வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்குற மாதிரி அழகாக இருந்தது. ஸோ அந்த ஒரு 2 விஜயும் ஒன்றா சேர அந்த காம்போவே பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போது ஃபுல்லாக நெகட்டிவிட்டிஸ் மட்டும்தான் வந்துச்சு. இந்த ஒரு டிஏஜிங், ஏன்னா நேற்று வெங்கட் பிரபு சார் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது அப்படின்னா ஃபேன்ஸோட எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தேன், அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே பார்த்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப ரீஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால தான் ட்ரெய்லரும் டிலே ஆச்சு அப்படின்னு. இந்த ஒரு டிஏஜிங் எப்படி இருக்குது, எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்கு? ஒன்று சொல்லணும், ஃபஸ்ட்டு டிஏஜிங்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இங்கே தெரியல. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது டிஏஜிங்கில் வந்து
அதிகபட்சம் அதில் மிஸ்டேக்னு என்ன சொல்லுவாங்கன்னா முடி இருக்குங்க இல்லையா, அந்த முடியை வந்து கொஞ்சம் ஓரளவு அப்படியே தெரிகிற மாதிரியே இருக்கும். இந்த ஜாக்கெட்டை வந்து தாடி இருந்துச்சுன்னா அந்த தாடி கொஞ்சம் அப்படியே முன்னாடி மேலே ஏறின மாதிரி இருக்கும். இதுதான் மிஸ்டேக்காக வரும் அதில். அவங்க வந்து விஎஃப்எக்ஸ் டிஏஜிங் எதுவுமே வித்தியாசம் தெரியாமல் ஒரு விஷயம் சொல்லிடணும் அவரை பற்றி. படம் வந்தால் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லணுன்றதுக்காக டிஏஜிங் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன டிஏஜிங் பண்ணாங்க, ரொம்ப இப்போ அவர் தளபதி எங்கே இருக்கும்போது ஃபஸ்ட்டு எப்படி ரொம்ப அந்த ஜா வந்து ரொம்ப இதாக இருக்கும். அந்த விஷயத்த வச்சு அது ரொம்ப பாட்டில் பார்க்கும்போது ரொம்ப இதாக ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சுது. பட் இப்போ அவங்க அதில் கொஞ்சம் அதை மிஸ்டேக்காக பார்த்துட்டு அதை நம்ம சொன்னதை கேட்டதொடனே கொஞ்சம் பெருசாக இப்போ வந்து நல்லா இருக்கு லுக்கு பார்க்கறதுக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால அந்த ஃபீல் நமக்கு இருந்திருக்கும் யாருக்காருன்னா. தலையில டை அடிச்சு நிக்க வச்சு பாக்குற ஆளுங்க அவங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் டிஏஜி பத்தி? இல்ல இந்த டெக்னாலஜி இப்போ தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்கிறது இன்னமே கொஞ்சம் டெவலப் ஆக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஆஃப்டர் தமிழ் சினிமா இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா. எப்பவுமே வந்து தளபதி மூவி வந்தா ஏதாவது ஒரு விஷயம் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ட்ரெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே அடுத்தடுத்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்றதா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்க நிறைய மூவி டிஏஜிங் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாத்துருவோம். ஆனா ஃபுல் சாட்டிஸ்ஃபை இந்த ட்ரெய்லர்ல ஃபுல் சாட்டிஸ்ஃபை. அதான் ஃபுல் மசாலா மூவி. ஃபுல் மீல்ஸ் எந்த குறையும் இல்லாம எல்லாம் ஃபுல்லா பார்க்கறதுக்கு படம். சில நம்ம என்னதான் விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸோ அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் அந்த மங்காத்தா டைலாக் எல்லாம் இருந்துச்சு. அது பார்க்கும்போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? அது சொல்ல போனால் அது வந்து விபி சாரோட ஸ்டைல் அது. ஸோ அவரோட மூவிஸ்ல இருந்த அந்த விசில் போட்டு சாங்லேயே அவர் ஒர்க் பண்ண எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தாரு. இது வந்து ஒரு பாண்ட். ஏன்னா அப்போ இருந்து அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒரு லைட் அப்பப்போ கான்ட்ரவர்சி மாதிரி வரும். ஸோ அதை சால்வ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியே அவரோட மூவி தான் அதுவும், வேற மூவி கூட இல்லை. ஸோ அதை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கும். சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் தளபதியோட எல்லா மூவியோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி அவரோட ஒர்க் பண்ண மூவி அது ஒரு ரெஃபரன்ஸா வச்சிருக்காரு. அது எல்லா எல்லா டேரக்டரும் வந்து ஒரு சிக்னேச்சர் ஒன்று இருக்கும். அதாவது இப்போ ஆக்சுவலி எல்லா டேரக்டரோட ஒரு பிக் ஷாட் மூவி பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒன்று வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கும். அதை வந்து சிக்னேச்சராக அடுத்தடுத்த மூவியில் வைப்பாங்க. அதே தான் வந்து விபி சார் பண்ணியிருக்காரு. விபி சார் வந்து அஜித் சாரோட டைலாக் தளபதி மூவியில் வச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம் தான். ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு பாண்டிங் உருவாகும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இன்னும் இல்லாமல் அஜித் ஃபேன்ஸும் இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. தளபதி மூவிக்கு வந்து ஓகே இது நம்ம தலை டைலாக் வந்து தளபதி வந்து பேசுறாருங்கும் போது அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து அது கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணணும் அவங்களோட சேர்ந்து. ஸோ அது இதனால வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டாக உருவாகும். இதுக்கு உருவாக்கி கொடுத்த விபி சாருக்கு ஒரு தேங்க்ஸ். நம்ம சும்மா ட்ரைலர் பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு தளபதி எப்படி புதுசாக காட்டுறாங்க பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தா தலையோட டைலாக் வருது. அப்போ என்ன பண்ணும், ஓய் என்னடா அது கூட வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல். அது வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டா பாசிட்டிவ், கலாய்க்குன்னு எடுத்தா கலாய்ச்சிட்டு போயிடும். வேற ஒன்றும் நம்ம சொல்லுவோம். இப்போ மங்காத்தால கூட தளபதியோட ரெஃபரன்ஸ் அவர் வச்சிருந்தாருல, அப்போ அதே மாதிரி இப்போ சொல்லிக்கலாம். 3 லுக்ல நம்ம விஜய் சாரை பார்த்தோம் அந்த ஒரு ட்ரெய்லர்ல. அது பாசிட்டிவ் ப்ரெசென்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 லுக்ல வராருன்னு நினைக்கிறேன் விஜய் சார். எந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எந்த விஜய்? எனக்கு வந்து அப்பா கேரக்டர் ரொம்ப ஸ்டைலாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு மாஸ் அந்த படத்தை அந்த ட்ரைலரில் டைலாக் வரல, லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், அந்த டைலாக் ஏற்ற ஒரு ஃப்ரேமில் பார்த்தா அவர் தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயமுமே பாஸ்டில் அவர் பண்ண அந்த மிஷின் சொல்கிறது, இப்போ கடைசியாக அந்த சிஎஸ்கே மேட்சுக்கு மேலே நின்று அந்த கை காட்டுறது எல்லாமே மாசாக இருந்துச்சு. அதில் அப்பாவோட லுக்கு செம்ம. எனக்கு கியூரியாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் விஜய், அதுதான் எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது. அது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓல்டு விஜய் வந்து எப்படி வந்து நவ் கரண்ட் ஜென்ரேஷனில் எப்படி இருப்பார் பார்க்கறதுக்குன்ட்டு அதில் தான் எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த விஜய் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. எப்படி பண்ணியிருப்பாங்க, அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் செமையாக இருக்கும். ஸோ அந்த விஜய் வந்து எனக்கு பர்டிகுலராக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அதுக்காகவே நான் படத்துக்கு போனோம். ஸோ யுவன் சாரோட அந்த சாங்ஸ் மேலே நிறையா நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு, லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவரோட சவுண்ட் ட்ராக் அந்த ஒரு ஒர்க் எப்படி இருந்துச்சு? ப்ரோ யுவன்னாலே பிஜிஎம் தான் ப்ரோ, வெளுத்து கட்டிட்டா ப்ரோ. ஆக்சுவலி ஆஃப்டர் அனிருத் வந்து தளபதியும் அங்கடி அந்த ஒரு டைலாக் வச்சு வர்றது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த யுவனோட இதில் தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது, சூப்பராக சூட்டாக இருக்குது, அடாப்டபுளாக இருக்குது. மூவியோட சூப்பராக அடாப்ட் ஆயிருக்கு அந்த தீம் மியூசிக் எல்லாமே. லைக் நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் லிரிக்ஸ்லாம் போட்டு ரேப் மாதிரி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சாங்ஸ் ஓகே தான் ப்ரோ. சாங்ஸ் வந்து போக போக யுவன் சாங்ஸ் வந்து பேரே அவருக்கு ட்ரக்கு தான். ஸோ அவரோட மியூசிக் எப்பவுமே பொறுமையாக தான் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக் மாதிரி ஏறும். ஸோ ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் கேட்கறதுக்கு, எல்லாருக்குமே போக எல்லாமே ஓகே ஆகிடும். பாட்டு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்குமே கேட்கும்போது என்னடா அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் அது கேட்க நல்லா இருந்துச்சு சாங். ஓகே இவரோட மெத்தடே இதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே போட்டது எல்லாமே. லாஸ்ட்டில் வந்து அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு டியூன் வரும், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. எனக்கு
ஓவரால் எனக்கு சூப்பர். இல்லை ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பீனியாக இருந்தால் எல்லாருக்குமே ஒரு தவறு யாராலும் செய்வாங்க. தவறுன்னு சொல்ல முடியாது, ஏற்றம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த சாங்கில் வந்து அது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேர் பிடிக்காம இருக்கலாம். இப்போ நிறைய பேர் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போ அதுக்கு இது பண்ணுற மாதிரி ஹேட்டர்ஸ் வாயடிக்கிற மாதிரி இதை பக்காவாக பண்ணிட்டாரு ட்ரைலரில். டைம் எடுக்கும் ப்ரோ, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உடனே வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ வந்து ஒரு மூவி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே வந்து ஐயோ கேட்டுன்னு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. போக தான் அதோட வைபே புரியும் நமக்கு. அப்போதான் நல்லா இருக்கும் கேட்க. லைக் இப்போ லாஸ்ட் இயர் இந்த அயோத்தி படம் ரிலீஸ் ஆனது, அப்போ கூட வந்து எடுத்தோடனே எல்லாரும் போய் வந்து கொண்டாடல, வரவேற்கல. கொஞ்சமா பார்த்து இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் சொல்ல தான் அது ஒரு ஹைப் ஆகி பெரிய ஒரு இம்பாக்ட் ஆனது. ஸோ அது மாதிரி கேட்க தான் நல்லா இருக்கும். யுவன் சங்ஸ் அண்ணா சொல்ற மாதிரி கேட்க தான் நல்லா இருக்கும். இது மாதிரி போகும் நல்லா. கோட் படத்தோட விஎஃப்எக்ஸ் அப்படின்னு வரும்போது லைக் ஸ்டார்டிங்லேயே இதுக்காக வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எதுக்கு இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாருமே இல்லையாப்பா, எதுக்கு அங்கே போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து அதுக்காக ஏதோ ஒன்று சொன்னாங்க. நான் இப்போ அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இல்லை இப்படி ஒரு அவுட்புட் கொண்டுட்டு வரணும்னா அந்த இடத்துக்கு போனால் தானே முடியும். நேற்று கூட சார் பிரஸ் மீட் என்ன சொல்லியிருந்தாங்க, டெட்பூலுக்கு அந்த டீம் கூட தான் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த நாளைய திருப்பில் அந்த தளபதியோட இமேஜ் கொண்டு வரணும்னா அது பெர்ஃபெக்டான ஒரு டீம் வேணும், பெர்ஃபெக்டான ஒரு இடம் வேணும். ஸோ அதனால தான் அவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் டிஏஜிங் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கான பலனா அவுட்புட் பக்காவாக வந்திருக்கு. அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம எதுக்கு இந்த விஷயத்தில் யார் பர்ஃபெக்ட், யார் நம்பர் 1 இருக்காங்களோ அங்கேயே போய்டுவோம் டேரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அங்கே போயிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட 25th ஃபிலிம் அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேன் கேர்ள் அவங்க தளபதிக்கு, அவங்களுக்கு எவ்வளோ பிக்கெஸ்ட்டு ஒரு கற்பனை இருக்குன்னு தெரியும். அதுக்கு வந்து அங்கே தான் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்க்கும்போது நிறையா ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணாமே இருந்துச்சு, நிறையா சர்ப்ரைசிங் ஃபேக்டர் உள்ளே இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த சேப்பாக் அதில் வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முன்னாடியே சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒரு 2-3 பேர் படத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு அந்த ஒரு போர்ஷன் பார்த்ததும் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சீக்வன்ஸ் அப்போ எல்லாரும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வெங்கட் பிரபு சார் சொல்லியிருந்தாரு, விஜயகாந்த் சார் இதில் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சிவகார்த்திகேயன் இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இன்னும் ரிவீல் பண்ணாமே வச்சிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த சேப்பாக் போர்ஷனு, விஜயகாந்த் சார் வரப்போறாரு அப்படின்ற கன்ஃபார்ம் நியூஸ் கேட்டது, அதெல்லாம் எப்படி? ஆக்சுவலி அதான் விபி சார் சொன்னாலே விபி சார் படம்னாலே ட்விஸ்ட்டு தான். ட்விஸ்ட் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அப்படி தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். எங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது உண்மையாக சொல்ல போனால். யார் இருக்குது, எங்கெங்கே வருவாங்க, ஏன்னா ஆல்ரெடி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் இருக்காரு, பிரபுதேவா சார் இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் இருக்காங்க, ப்ளஸ் ஸ்னேகா மேடம், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் எப்படி கொண்டு வராரு, எங்கே ட்விஸ்ட் பாரு, அது பயங்கர கியூரியாசிட்டி இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த கேரக்டர்லாம் உள்ளே இருக்காங்கன்னு ஒரு ஹோப் இருக்குது, இருந்தால் நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும் மூவியை, வெயிட் பண்ணி தான் வந்து எங்கேயுமே வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை, இருக்கலாம், வர வாய்ப்பு இருக்குது அப்படி. ஆனால் விஜயகாந்த் சார் மட்டும் வருவார், ஏன்னா வந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்லைன்னு, அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க, அந்த கார்லேருந்து இறங்குறது வந்து அது சார் விஜயகாந்த் சாரா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் மூவி பார்க்கும்போது தெரியும், 18 நாள் தான் தேர்ட் தளபதி இருக்கார் இல்லையா, அவரோட சீன் வரும்போது விஜயகாந்த் சார் வர மாதிரி இருக்கலாம், செந்தூர பாண்டியன் கனெக்ட் பண்ற மாதிரி, தம்பிடான்ற மாதிரி, அது ஒரு நல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எங்களோட ஆசை ட்ரிபியூட்டா இருக்கும், தளபதி வந்து விஜயகாந்த் சாருக்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும். ஆக்சுவலி இந்த மூவி பாட்டா இருக்கும், கண்டிப்பா இருக்கு. ஆனால் ஹிந்தி வெர்ஷன்ல வேற மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாங்க. அது மிஷன் இம்பாசிபிள் டியூனை ஒரு வாயிலேயே வாசிச்சுட்டு வர மாதிரி மிஷன் இம்பாசிபிளோட காப்பியா இருக்குமோ, அங்க இருக்கிற சில லொகேஷன்ஸ் எல்லாம் அந்த ட்ரெய்லர்ல காமிச்சும் போது அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு இது நியூஸ், அந்த ஒரு இது பாத்தீங்களா? பார்த்தேன் அது எல்லாமே பார்த்தோம் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து அவரே ட்ரெய்லர் வந்து அந்த இந்த ட்ரெய்லர் லஞ்சில் வந்துட்டு எல்லாமே அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த படம் எப்படி இருக்குது, இது அதுவும் ஒன்றான்னு சொல்லுங்கன்னு சொன்னார். எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அவர் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறாருன்னு. ஏன்னா தளபதி எடுக்கும்போது வந்து சொல்லியிருப்பார், என் ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வேணும்னு சொல்லியிருப்பாரு. யாரையுமே அவருக்கு வேணும் அந்த மாதிரி இப்போ காப்பி பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, இதை தழுவி வருதுன்ற மாதிரி. பட் எதுவுமே இங்கே சொல்லாமல் தான் பண்ணுறாங்க. எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி. மிஷன் இம்பாசிபிள்ங்கிற லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் மிஷன் இம்பாசிபிள்னா அது வந்து டோட்டலாக ஜேர்னலே வேறு. ஸோ லைக் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மூவி தான், கைண்ட் ஆஃப் ஒரு மூவின்னு கூட சொல்ல முடியாது. மேபி லைக் ஒரு சின்ன சீனாக இருக்கலாம், ஏதாவது இப்போ ஒரு விஷயத்த வந்து ராபரி பண்ணிட்டாங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ஆகிடுமா, அது ஃபுல்லாகவே வேறு. ஸோ இதுக்கு அந்த மாதிரி ஒரு வேற சேம் இப்போ தூம் 2 கூட பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஃபுல்லாக வந்து கைண்ட் ஆஃப் ராபரி, அங்கே இங்கேயும் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதுவும் இதுவும் ஒன்றா ஆயிடுமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த சீன் வந்தாலே அந்த படம் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவங்களாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது இருக்காது, வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டாக தான் இருக்கும். இல்லை அவரே சொல்லிட்டாரு, இது வந்து கற்பனை கதை, என்னோட தீம்ல நான் என்னோட மாசம் அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இல்லை நம்பிக்கை இருக்கு, அவர் அப்படி பண்ண மாட்டா நம்பிக்கை இருக்கு, பண்ணவும் மாட்டான். தளபதி அப்படி எங்களை ஃபேன்ஸ் வந்து அப்படி விட்டுற மாட்டாரு. ப்ரோ இவங்க வந்து நியூயார்க்ல ஏலியனாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சென்னையில ஏலியனாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் ஆளுங்க அப்படிதான். ஸோ இந்த மாதிரி படம்லாம் இவங்க அக்செப்ட் பண்றதுக்கும் டைம் எடுக்கும். வினோத் அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் தான் இயக்க போறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்களோட மைண்ட்ல வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்களா, இவர் எடுத்தா நல்லா இருக்கும்? யோசிச்சது வந்து லைக் அட்லியே நினைச்சிட்டு இருந்தோம். அவர் இந்த ஒரு தடவை ஃபங்க்ஷன்ல ஒரு பிரைவேட் சேனல் கொடுத்த ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு ஆலப்புறான் தமிழன் அந்த இது நேம் வச்சு எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி தான் சொன்னாரு. இப்போ இருக்க டைம் அப்படி இருக்கு, ஆலப்புறான் தமிழ் வச்சு டைட்டில் வச்சு எடுத்தா ஒரு பெரிய பூம் ஆகணும் எங்களுக்கு ஒரு ஆசை. பட் அது இது பண்ண வினோத் சார் வந்து அவரோட ஜானர்ல எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, பொலிட்டிக்கல் மூவி இல்லை அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் இல்லைன்னா வந்து ராஜா அவர் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் ஆனாலும் ஓகே வினோத் எடுக்கிறாரு. பட் நாங்கள் முதல்வன் லெவலுக்கு நாங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணி வச்சிருந்தோம். அவர் சடனா வந்து பொலிட்டிக்கல் மூவி கிடையாது, அப்படியே ஃபுல் அண்ட் கமர்ஷியல்ட்டாரு. அதையே கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, வி பிலீவ் வினோத். அவர் நல்ல மூவி கொடுத்துருக்காரு, நிறைய மூவி கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏன் படத்தை கடைசி படமா சொன்னோம், அதான் டெஃபினெட்லி நாட்னு சொல்லிட்டாருல்ல. மீண்டும் கூட வரலாம், இருக்கலாம். 2026 பெரிய வேலை இருக்கு, அந்த வேலைக்கு நாங்க எங்களோட எஃபர்ட் போடுவோம், அவரும் பண்ணுவாரு. டெஃபினெட்லி நாட், மேபி இருக்கலாம். வினோத் மூவின்னு பாத்தீங்கன்னா அவரோட டைலாக்ஸ் பேசும் எப்பவுமே. அவர் வச்சிருக்க அந்த ஒவ்வொரு டைலாக்ஸும் வந்து அருமையா பேசும். ஸோ அது எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா வந்து வினோத்தோட சூப்பரா வரும் இந்த படம். இப்போ தளபதி நினச்சிருந்தா அட்லியை கூப்பிட்டு அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுப்பா, லாஸ்ட் படம் நல்லா பண்ணிட்டு போயிடலாம். இல்லை ஏஆர் முருகதாஸை கூப்பிட்டு காம்போ நல்லா ஹிட்டாக இருக்குது, வாங்க அடுத்த படம் பண்ணிடலாம். இல்லை சங்கரை கூப்பிட்டு புதுசாக பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் என்ன நினச்சார், கடைசி படமாக இருந்தாலும் அதுலேயே வந்து எது டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், யாரை வந்து புதுசாக எடுத்து நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்னு யோசிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அதுக்காகவே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது. அதேமாதிரி அரசியல் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் லைட்டாக டச் பண்ணியிருப்பேன். அந்த லைட்டாக டச் பண்ணதில் என்ன மாதிரி விஷயம் கன்வே பண்ணுறாங்க, எந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்களா, இல்லை லைட்டாக பேசிட்டு போகிறாங்களான்னு கூட அதை கூட பார்த்துட்டு போயிடலாம் அந்த இடத்துல. பட் வினோத் வந்து பண்ணுறது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அவர் எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த டைமுக்குள்ளே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவார் படத்தை. அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம தளபதியோட ஆக்டிங் மேலே நம்பிக்கை இருக்குது, அவரோட டைரக்ஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோட்லியுமே அரசியல் இல்லை அப்படின்னாங்க. பட் அங்கங்க டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த விசில் போரி சாங்க்கு முன்னாடி வர அந்த ஒரு டைலாக் ஆகட்டும், புது லீடர் நமக்கு வந்துட்டாரு அப்படின்ற பொது கருத்தா இருந்தா, புது கருத்து சொல்றது கூட இங்க அரசியல் ஆயிருது இல்ல. ஒரு மக்களுக்கு ஒரு கருத்தா சொல்றது கூட டைலாக் இல்லைன்னா அது வந்து எல்லாமே அரசியல் சொல்றாங்க. ஸோ ஒரு மக்களுக்கு சொல்ற ஒரு சின்ன கருத்தா கூட வச்சுக்கலாம். ஃபிக்ஷனல் கேரக்டர் பேருக்கு அரசியல் பண்றாங்க ப்ரோ, காந்தின்னு சொன்னதுக்கு. ஆமா, நேத்து அவர் விபி சாரே காந்தின்னு வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரிலாம் வைக்கிறீங்க. காந்தின்னு பேர் வச்சவங்க யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படி ஒன்றும் கிடையாது இல்ல. இதுக்கு முன்னாடி காந்தின் பேர் வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அரசியலுங்கிறது ப்ரோ. ஒரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ப்ரோ, அது நம்ம எல்லாரும் சொல்லிதான் ஆகணும். நம்ம ஒரு மேடை போட்டு சொன்னா வருவாங்களான்னு தெரியாது, ஆனா ஒரு மூவில சொன்னா கண்டிப்பா வருவாங்க. எல்லாருமே போய் ரீச் ஆகுது, ஒரு லட்சம் பேர் ரீச் ஆகும், ஈஸியா ரீச் ஆகும். ஸோ அது சொல்ல வேண்டிய கருத்து அவர் அந்த படத்துல என்ன சொல்லணுமோ அது சொல்றாங்க. அது அரசியலா எடுத்துக்கிறதும் இல்ல வந்து ஒரு பொது கருத்தா எடுத்துக்கிறதும் அவங்க மனப்பான்மை, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அது வந்து அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு நான் ஒரு தளபதி ஃபேனாக நான் பார்க்கும்போது ஓகே புது லீடர் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இப்போ அடுத்து அவர் எங்கே போகிறாருன்ற ரூட் தான் நமக்கு தெரியும். ஓகே இவர் தான் நெக்ஸ்ட் லீடர்ன்றதை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ நான் அப்படியே எடுத்துப்பேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் வந்து அது எனக்கு என்ன தோணுதோ நான் எடுத்துக்கிறேன் அது. ஆனால் எனக்கு அரசியலாக தான் நான் தெரிஞ்சுது அந்த இடத்துல பார்க்க. இப்போ பீஸ்ட் மூவில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேனர் கிழிச்சிட்டு வருவார், அதுல வந்து ஆரஞ்சு கலர் போட்டிருக்கோம், அதே வந்து அரசியல். ஆனா நம்ம ஓகே ஒரு பேனர் கீஸ்ட் வர நமக்கு அவ்வளவுதான். ஆனா பாக்குறவங்க என்ன சொல்றாங்க, ஓகே அவர் வந்து அவர் கிழிச்சிட்டு வராப்ல அப்படிங்கிற மாதிரி. படத்துலதான் அப்படி சொன்னான்னு பார்த்தா அந்த சம்திங் எலெக்ஷனுக்கு சைக்கிள்ல போனப்போ அந்த ரெட் பிளாக் அந்த கலர் சைக்கிள் ஓட்டு போனா இவருக்கு தான் ஓட் பண்ணிருப்பாரு அப்படின்னு கிளப்பி விட்ட ஒரு இது. ஸோ என்ன வேணா சொல்லுவாங்க, அப்படி சொன்னாங்க. இந்த பாட்டி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க மாதிரி நிறைய சொன்னாங்க. அது அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அவர் ஜஸ்ட் அவரோட பதில லைன் போட்டிருக்காரு, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு அந்த டைலாக் அப்படிதான் புரிஞ்சுது, லாஸ்ட்ல சொன்ன டைலாக் அப்படிதான் புரிஞ்சுச்சு. The line is always line. சிங்கம் எந்த காட்டுல இருந்தாலும் சிங்கம் தான் சிங்கத்தோட இது வந்து அவர் தான் ராஜா. ஸோ அவர் எங்க போனாலும் அவர் ராஜாவா இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ட்ரெய்லர் எல்லாம் தாண்டி ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்காக தான். லாஸ்ட் டைம் நடக்கல ஆடியோ லான்ச், அதுக்கே பெர்மிஷன் கிடைக்கல. இந்த வாட்டி அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காது. சக்சஸ் மீட் ஆகி நேரில் இருக்கும்.
அவ்வளவுதான் மாநாடு முடிச்சதுக்கு இல்ல அப்புறம் bro, அது அதே வந்து கையில தளபதி பிளஸ் ஃபேன்ஸ் பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா தளபதி வந்து இன்டராக்ட் ஆகுறது ஒரே இடம் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் இல்லை இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மீட் தான். கண்டிப்பா ஒரு இன்டராக்ட் ஆவாரு, ஆகாமல இருக்க மாட்டாரு. கண்டிப்பா இன்டராக்ட் ஆவாரு, ஃபேன்ஸுக்கு சொல்ல வேண்டியது கண்டிப்பா சொல்லுவாரு, மக்களுக்கு சொல்ல வேண்டியது கண்டிப்பா சொல்லுவாரு. சொல்லாமலாம் இருக்க மாட்டாரு, கண்டிப்பா இருக்கு. அது எப்போன்னு வந்து ஆஃப்டர் மூவி தெரியும். எங்களுக்கு வச்சாலும் ஓகே, வைக்கலனாலும் ஓகே. ஆனா வச்சா வந்து ரொம்ப சந்தோஷமா பார்ப்போம். வைக்கலாம் இதுக்கப்புறம் பெரிய ஒரு இல்ல, மேடை பசங்க இருக்கு. எல்லாம் யாரும் ஆடியோ லான்ச் வெயிட் பண்ணல, எல்லாம் மாநாடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிச்சு படம் ஹிட் ஆகி முடிச்சது சக்சஸ் மீட்லயோ சக்சஸ் மீட் பண்ண மாதிரி சக்சஸ் மீட்ல அவர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஆடியோ லான்ச் பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட் தான், பட் டைம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா ட்ரைலர் விட்டாங்க. எப்போதும் ட்ரைலருக்கு முன்னாடி ஆடியோ இல்ல ஆனா லான்ச். வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் படத்துக்கு அதாவது லாஸ்டா ஏஜஸ் பண்ண இடத்துலயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சம்திங் வச்ச மாதிரி இருந்துச்சு ஆடியோ லான்ச். ஸோ அதனால வந்து அவங்க லாஸ்ட் டைம் நேற்று சொல்லும்போது கூட அதான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இன்னும் பேசவே இல்லை அதை பற்றி அதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 1 வீக் தான் டைம் இருக்குது, நாங்கள் அங்கே அப்போ போய் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓடிஎஃப்சினாலே அந்த செலிப்ரேஷன் தான். அது எப்பவுமே ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாடே பார்க்கும் எந்த அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இந்த முறை என்ன ஒரு பிளான்ஸ் எல்லாம் இருக்கு? இந்த முறை வந்து ஏர்லி மார்னிங் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து 9 தான். ஸோ 9ங்கும் போது எங்களால் மேக்ஸிமம் எஃபோர்ட் எவ்வளோ போட்டு வர பீப்புள்ஸை, வர லேடிஸ் அண்ட் கிட்ஸை வந்து எவ்வளோ ப்ரொடெக்டிவாக அவங்களை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண வைக்க முடியும் அந்த அளவுக்கு நாங்கள் பக்காவாக பண்ணுவோம். ஸோ ஃபேன்ஸை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருமே பார்த்துப்பாங்க பத்திரமா. ஸோ நாங்களும் அங்கே தான் இருப்போம். எந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குமோ அந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக கொண்டு போவோம் நம்புறோம். ஏன்னா கில்லிக்கு சேஃபாக கொண்டு போயிட்டோம், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து ரீரிலீஸ் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, நான் எதுவும் பற்றி பேசல, சொல்றேன். அது எந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு சப்போஸ் ப்ரியாரிட்டி கொடுக்குமோ அந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து சேஃபாக கண்டிப்பாக பண்ணுவோம். ஃப்ரீடம் கொடுக்குறாங்க நாங்கள் போய் தேட்டரில் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கு நாங்கள் வந்து வேல்யூபாக இருப்போம் அந்த இடத்துல. எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம்ல கில்லியில நாங்கள் ப்ராப்பராக பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ரீரிலீஸ்ல என்னென்னமோ பண்ணி மறைச்சாங்க, பாட்டு கூட என்னென்னமோ பண்ணாங்க, அதை பற்றி நான் பேசல. எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடமா நான் ப்ராப்பரா பாத்துக்குவோம், அவ்வளவுதான். நம்மளை நம்பி வர மக்களை வந்து நம்ம பத்திரமா நீங்க பார்த்து உள்ள வரும்போது ஒரு ஃபுல் படம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் போவோம் அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு கோட் எவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. தேங்க்யூ. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.